இந்த கவுன்சில் தான் இந்தியாவில் மட்டுமல்ல தென்கிழக்கு ஏசியாவிலேயே செவிலியர்களுக்காக உருவாக்கப்பட்ட முதல் கவுன்சில் என்ற பெருமைக்குரியது. அதேபோல் உலகிலேயே மூன்றாவதாக நூற்றாண்டு காணுகின்ற செவிலியர் கவுன்சில் என்ற பெருமை நம்முடைய தமிழ்நாட்டு செவிலியர் கவுன்சிலுக்கு உண்டு. எனவே இந்த கவுன்சில் என்பது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, இது நம்முடைய இந்தியாவிற்கே மிகப்பெரிய பெருமையாக திகழ்கின்றது. நோய்கள் பரவாமல் இருக்க தடுப்பூசி மிக மிக அவசியம். ஆனால் ஒரு காலத்தில் தடுப்பூசி போட சென்றால் டாக்டர்களையும் செவிலியர்களையும் துரத்திய காலம் ஒன்று இருந்தது. அப்படிப்பட்ட மக்களோட பக்குவமாக பேசி அவங்களுக்கு புரிய வச்சு தடுப்பூசி போட்ட பல நோய்களை பரவாமல் தடுத்த பெருமை இங்கே கூடியிருக்கக்கூடிய செவிலியர் சமூகத்துக்கு தான் உண்டு. திராவிட இயக்கமும் அப்படித்தான். சமூகத்தை பிடித்த நோய்களை தீர்ப்பதற்காக தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் போன்றோர் பகுத்தறிவு கருத்துக்களை ஊர் ஊராக போய் சொன்னாங்க. ஆனால் ஆரம்பத்தில் மக்கள் அவர்களை எதிர்த்தாங்க, தடுத்தாங்க, தாக்கினார்கள். ஆனால் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு அந்த தலைவர்கள் கொண்டாற்றிய காரணத்தால் தான் இன்றைக்கு நம்முடைய தமிழ் சமூகம் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். பல நோய்கள் பரவி தமிழ்நாட்டை உலுக்கிய நிலையில அதையெல்லாம் முன்கள பணியாளர்கள் என்று தடுத்தது செவிலியர் சமூகத்தை சேர்ந்த நீங்கள் தான். குறிப்பாக கொரோனா காலத்தில் நீங்கள் ஆற்றிய பணியை எந்த காலத்திலும் யாராலையும் மறக்க முடியாது. பல செவிலியர்கள் வீட்டை விட்டு, குழந்தைகளை விட்டு, பெற்றோர்களை கூட சந்திக்காமல் இரவு பகல் பார்க்காம நீங்க பணி செஞ்சீங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு சில செவிலியர்கள் கொரோனாவுக்கு எதிரான போர்ல இன்னுயிரை கூட நீங்க தந்திருக்கிறீங்க. இந்த கவுன்சில் உருவாக காரணமான இந்த சட்டத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றும் பொழுது அங்கே உறுப்பினராக இருந்த டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் சொன்ன வார்த்தை இது: ட்ரெயின்டு நர்சஸ் ஆர் த கார்னர் ஸ்டோன் ஆஃப் மாடர்ன் பப்ளிக் ஹெல்த் என்று செவிலியர் பணியை பற்றி அழகாக சொல்லியிருக்கிறார். அதாவது பயிற்சி பெற்ற செவிலியர்கள் தான் நவீன பொது சுகாதாரத்துறைய ஆதாரம் என்று சொன்னார். அந்த முத்துலட்சுமி அம்மையாருடைய பெயரில் தான் கருவுற்ற தாய்மார்களுக்கு சத்துணவும் நிதியுதவியும் வழங்கக்கூடிய திட்டத்தை நம்முடைய முத்தமிழ் கலைஞர் அவர்கள் 1989ஆம் ஆண்டு தொடங்கி வச்சாங்க. 200 ரூபாய் நிதியுதவியோடு தொடங்கப்பட்ட அந்த திட்டம் தான் இன்றைக்கு 18,000 ரூபாய் நிதியுதவியாக வளர்ந்து தமிழ்நாட்டில் நடக்குகின்ற பிரசவங்களை எல்லாம் இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரியாக மாற்றியுள்ளது. பிரசவத்தின் போது தாய் சேய் இறப்பு விகிதத்தை பெருமளவு குறைத்து இன்றைக்கு இந்தியாவிலே சிறந்த மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு இந்த நேரத்தினுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.